அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன் அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். இப்போ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி. நம்ம தொடர்ச்சியா மாத பலன் எல்லாமே கொடுத்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். இதுல நம்ம இந்த இதுல பார்க்க போற ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிரனுடைய பெயர்ச்சி. சுக்கிரன் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி பயணம் செய்யக்கூடிய கோள். இப்ப பாத்தீங்க அப்படின்னா, சுக்கிர பெயர்ச்சி ஆகப்பட்டது காலபுருஷ தத்துவப்படி மேச ராசியான முதல் வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அவர் பெயர்ச்சியாகி எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம விரிவா பார்ப்போம். இதுல பாத்தீங்க அப்படின்னா, எப்ப பெயர்ச்சி ஆகிறாரு, அவர் பெயர்ச்சி ஆகும்போது இந்த கோள்கள்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அதை கொஞ்சம் பார்த்துருவோம். அதாவது வைகாசி மாதம் 6ஆம் தேதி 19/5/2024 சுக்கிரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த பெயர்ச்சி ஆகும்போதே பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை 19/5/2024 ஞாயிற்றுக்கிழமை பெயர்ச்சி ஆகுது. மே மாசம் 31ஆம் தேதி புதன்கிழமை, அதாவது பாத்தீங்க அப்படின்னா 18ஆம் தேதி, வைகாசி மாதம் 18ஆம் தேதி புதன் பாத்தீங்க அப்படின்னா மேசராசில இருந்து ரிஷபராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி, அதாவது 19ஆம் தேதி, வைகாசி மாதம் 19ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் மீன வீட்டுல இருந்து அவருடைய சொந்த வீடான மேச ராசிக்கு பெயர்ச்சி ஆகுது. அப்ப இந்த 3 கிரகங்களுமே பாத்தீங்க அப்படின்னா பெயர்ச்சி ஆகுது. இதுல சொந்த வீட்டுக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகுது, சுக்கிரன் அவருடைய சொந்த வீட்டுக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. அப்ப இந்த கிரகங்களுடைய அமைப்புல சந்திரன் கேது பாத்தீங்க அப்படின்னா கன்னியில இருக்கு, சனி பகவான் கும்பராசியில இருக்காரு, செவ்வாய் ராகு மீனத்துல இருக்கு, இந்த புதன் பாத்தீங்க அப்படின்னா இதுல மேச வீட்டுல இருக்கு. இது கிரகங்களுடைய அந்த பெயர்ச்சி, சுக்கிர பெயர்ச்சி ஆகும்போது இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இந்த சுக்கிரன் எதற்கு காரகர் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாத்தீங்க அப்படின்னா, நம்ம ஆதி மனிதன் ஒரு நாகரீக வாசலை எட்டி பிடித்த போது ஆரம்பமானது இந்த சுக்கிரனுடைய காரகம். சுக்கிரனுக்கு பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன காரகங்கள், என்னென்ன வேலைகள், என்னென்ன இதுங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, இந்த உயிர்கள்லாம் சமநிலை, உயிர்களுக்கு ஒரு துணை ஒன்று இருக்கு அப்படின்னா அது சுக்கிரன் தான். இந்த உயிர்கள்லாம் சமநிலை பெற்று அதுக்கு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய சமநிலை பெற வைக்கிறதுங்கிறதே ஒரு சுக்கிரனுடைய கடமை பணி. அப்ப இந்த ஒரு விஷயங்கள் சுக்கிரன் என்னென்ன பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த 12 ராசிகளுக்குமே எப்படிப்பட்ட ஒரு பலனை கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்ம விரிவா பார்க்க போறோம். அன்பார்ந்த மீன ராசி அன்பர்களே, மீன ராசி நம் காலபுருஷன் தத்துவப்படி 12வது இடம். இந்த 12 அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா, ஒரு ஜாதகருக்கு 12ஆம் இடம் வலுக்குது அப்படின்னா அவர் வெளிநாடு, வெளியூர், வெளிப்பயணங்கள், உள்ளூரை விட்டு வெளியூர்ல போய் சம்பாதிக்கிறது, பெரிய லெவல்ல ஆகிறது, அந்த மாதிரி எல்லாம் உள்ள ஒரு இடம் 12ஆம் இடம். 12 என்பது படுக்கை அறை சுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம். நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு கட்டம், 1ஆவது கட்டம், 1, 2, 3, 4, 12 கட்டங்களுக்குமே 12 வகையான விதங்கள் இருக்கு சொல்லிட்டு இருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு செவ்வாய், மீன ராசிக்கு ராகு செவ்வாய் ஜென்மத்திலே இருக்கு. உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா 3ஆம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த மாசத்துல சுக்கிரன், சூரியன், குரு, புதன் 4 கிரகங்கள் ஒண்ணு கூடும். ஆட்சி பலம் பெறுது. சுக்கிரன் பயிற்சி ஆகப்பட்டது எப்படி இருக்கு, உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு அவருடைய சொந்த வீட்டுக்கு போறாரு. வெளியில போய் நம்ம ஒரு விஷயங்கள் ஒரு வீட்டுல தங்கி நம்ம பண்றதுக்கும், நம்மளுடைய சொந்த வீட்டுல ஒரு விஷயங்கள் பண்றதுக்கும், எந்த சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, வேலை பார்க்கறதா இருந்தாலும் சரி, தூங்குறதா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலுமே பாருங்க, எல்லா ஊரெல்லாம் சுத்தி வந்தாலும் நம்மளுடைய சொந்த இருப்பிடத்துக்குன்னு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுடைய ஒரு செயல்பாடு அப்பா அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு இருக்கும். அந்த மாதிரிதான் ஒரு சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வர்றாரு, அதுவும் ஆட்சி பலம், அதுவும் தேவகுருவான, முற்றிலும் சுவரான தேவகுருவோட சேர்ந்து அமர்ந்திருக்காரு. அசுரகுருவான சுக்கிரனும் தேவகுருவான குருவும் சூரியன் புதனோட சேர்ந்து செயல்படும் பொழுது
பிரமிக்கத்தக்க விஷயங்கள் நடக்க போகுது. உங்களுக்கு வந்து நீங்க எதிர்பார்த்த விஷயத்தை விட ஒரு மடங்கு அதிகமான லாபத்தை பெற போறீங்க. அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து உங்களுடைய 7ஆம் இடமான கலத்திர ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்குது. குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பா உண்டு இந்த வருஷத்துல, இந்த மாசத்துல சொல்லலாம். இந்த வருஷமே வந்து குருவினுடைய பார்வை உண்டு. அப்ப இந்த வருஷத்துல கண்டிப்பாக குழந்தை பேர் உண்டு. நீண்ட நாள் திருமணமே ஆகாம இருக்கும், திருமணம் தட்டிட்டு போகுது, பொண்ணு பாக்குறேன் மாப்பிள்ளை பாக்குறேன் கிடைக்கல. நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ஆண் பெண் யாராக இருந்தாலும் ஒண்ணுதான். அப்ப இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தட்டிட்டு போற விஷயங்கள் எல்லாமே நன்மையாக மாறி ஒரு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமா மாறப்போகுது இந்த மீனராசிக்கு. மீனராசிக்கு ஜென்மச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு, விரையச்சனி ஓடிக்கிட்டு இருக்கு. விரையச்சனியினுடைய தாக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 50% இருக்கும். 50% இருந்தாலும் என்ன விஷயங்கள் இந்த ஒரு சனியினுடைய தாக்கத்துல இழக்கிறீங்களோ அதை அப்படியே இரட்டிப்பா பெறக்கூடிய ஒரு காலம் வந்துருச்சு இந்த மீனராசிக்கு. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 7ஆம் இடத்தை கலத்திரஸ்தானத்தை அவர் பார்வையிடுவதனால் திருமணம் சார்ந்த விஷயங்கள், மறுமணம் சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த மறுமணமும் கண்டிப்பா நடக்கும். அதுவும் வந்து 11ஆம் இடத்தையும் பார்க்குறாரு, அதனால மறுமணமும் நடக்கும். உங்களுக்கு அடுத்து வந்து 9ஆம் இடமா, 9ஆம் இடத்தை பார்ப்பதினால் குரு பகவான், சுக்கிரன், சூரியன், குரு, புதனோடு சேர்ந்து, அதாவது பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி அந்த வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இந்த 2 குரு, அதாவது தேவகுருவும் அசுரகுருவான 2 குருக்களுடன் சேர்ந்து அந்த கிரகங்களோடு சேர்ந்து சூரியன் புதன் பார்வைப்படும் பொழுது கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், கவர்மெண்ட்ல கிடைக்கக்கூடிய வேலைகள், புதன் சார்ந்த விஷயங்கள், சுக்கிரன் சார்ந்த விஷயங்கள், குரு சார்ந்த விஷயங்கள், இது எல்லாமே கிடைக்கும். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பதனால் அப்பாவின் வழியில் வரக்கூடிய சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், காசு பணம் வர வேண்டிய சூழ்நிலைகள் எல்லாம், அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு, அப்பாவுடைய சொத்துக்கள் கிடக்கிறது எல்லாம் சாதகமா மாறுறது. லவ் மேரேஜ், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா லவ் பண்ணி காத்துக்கிட்டு இருக்காங்க திருமணத்துக்காக அப்படின்னா அந்த மாதிரி ஒரு நபர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. சுக்கிரன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசைக்காரகன், ஆசையை தூண்டக்கூடிய கிரகம். அப்ப சுகபோகமான ஒரு வாழ்க்கை என்பது ஆரம்பிக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு பொன்னான ஒரு காலத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் உண்டு. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்க்கறாரு. 11ஆம் இடமான லாபஸ்தானத்தை பார்ப்பது இந்த மீனராசிக்கு மிக மிக ஒரு அருமையான காலகட்டம். விரையச்சனையே ஓடிக்கிட்டு இருந்தாலும் நல்ல ஒரு சூப்பரான ஒரு நேரம் இது. இந்த மாதிரி நேரங்கள் வருவது என்பது மிக மிக ஒரு கடினமான வேலை. இத்தனை கிரகங்களோடு சேர்ந்து ஒரு மனிதன் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தன் சண்டைக்கு வர்றேன் அப்படின்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் நின்று இது பண்ணலாம். ஆனா ஒரு நன்மை செய்யறதுக்கு ஒருத்தன் வர்றேன் அப்படின்னா ஒருத்தன் செய்யறது எப்படி, 4 பேர் சேர்ந்து ஒரு நன்மையை செய்யறது எப்படி, அந்த மாதிரிதான் இந்த உங்களுடைய 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடத்துக்கெல்லாம் 4 பேர் சேர்ந்து ஒரு நன்மையை தர்றாங்க அப்படின்னா அது எப்படி பிரம்மாண்டமா இருக்கும், எவ்வளவு பெருமையான விஷயமா இருக்கும், அதை வாழ்நாள் ஃபுல்லா எப்படி யோசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அப்படி கிடைக்க போகுது உங்களுக்கு. அப்ப இந்த விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இடத்துக்கு இல்லைனாலும் 7ஆம் இடம், 9ஆம் இடம், உங்களுடைய 11ஆம் 7ஆம் இடத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா திருமணம் ஆனவர்களுக்கு உங்களுக்கு மனைவி மூலியமா, உங்களுடைய மனைவி மூலியமா ஒரு நல்ல பேர் கிடைக்க வாய்ப்பு உண்டு. மனைவிக்கு வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட்ல வேலை கிடைக்க வாய்ப்பு உண்டு. இது எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த காலகட்டங்களை எதுவாக இருந்தாலும் நழுவ விட்டுறாதீங்க. அடுத்து வந்து நட்சத்திர ரீதியா வந்து பாத்தீங்க அப்படின்னா பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரம். இந்த குரு பகவான் உங்களுக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்துல இருக்கிறதுனால சகோதர உறவுகள்ல இருந்து வந்த விரிசல்கள் இது வரைக்கும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா பேச்சுவார்த்தையே இல்லாம இருப்பாங்க. இந்த மாதிரி நேரங்கள்ல ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பேச்சுவார்த்தைகள் கூடிக்கும். அப்ப அவங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த காலகட்டம் மிக மிக ஒரு பொன்னான காலகட்டமா மாற வாய்ப்பு உண்டு. அப்ப இந்த பூரட்டாதி நட்சத்திரம் குருவுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த குருவினுடைய பார்வை என்பது படக்கூடிய இடத்துகள்ல இருந்து அதன் மூலியமா ஒரு நன்மைகள் பிறக்க வாய்ப்பு உண்டு. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த உத்திரட்டாதி நட்சத்திரங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். சனி பகவான் அதாவது ஒருத்தருக்கு 7.5 சனியினுடைய தாக்கம் வருது அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா 30 ஒரு குழந்தை பிறந்து 30 வயசுக்குள்ள ஒரு வாட்டி வந்துடும், 2வது வாட்டி 60 வயசுக்கு உள்ள ஒரு வாட்டி வந்துடும், 3வது வாட்டி 90 வயசுக்கு உள்ள வந்துடும் ஒரு வாட்டி.
அப்போ 3 ஷிஃப்ட் ஒருத்தருக்கு வருது அப்படின்னா 4வது ஷிஃப்ட் வர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு வயசுகள் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனா இந்த கலியுகம் பிறக்கும் பொழுது ஒரு மனிதனுடைய வயசு 120 வயசு அதை நிர்ணயிச்சிருக்காங்க. தசாபுத்தி காலங்கள் பாருங்க, 120 வருஷம் வரும் தசாபுத்தி. அப்போ அதெல்லாமே கணக்கு பண்ணித்தான் பண்ணியிருக்காங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை என்பது ஒரு மனிதன் சராசரியா பாத்தீங்க அப்படின்னா 50 வருஷம் வாழ்றது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கு. 75 வயசு 80 வயசு உள்ள மனிதர்களை நிறைய பேரை பார்க்கறது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு. அப்போ உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த சனியினுடைய தாக்கம் வரும் பொழுது முதலா வர்றது மங்கு சனி, 2வது வர்றது பொங்கு சனி, 3வது வரும்போது பாத்தீங்க அப்படின்னா மரணச்சனி இல்ல நீசம் பெற்ற சனி, ஏதோ ஒண்ணு நம்ம சொல்லிடுறோம். அப்போ உங்களுக்கு இந்த மீனராசிக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு சனியினுடைய தாக்கம் இருக்கும் பொழுது சனி பகவான் உங்களுக்கு இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு பொங்கு சனி நடக்குதா. மன்னார்குடி பக்கத்துல பாத்தீங்க அப்படின்னா பொங்கு சனீஸ்வரர்னு சொல்லி திருக்கொல்லிக்காட்டுல பாத்தீங்க அப்படின்னா பொங்கு சனீஸ்வரர் ஆலயம் இருக்கு. அங்க போயிட்டு வாங்க. அங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு திருப்பம் கிடைக்கும். சனியினுடைய தாக்கம் குறையும், சனி பகவானுடைய அருள் கிடைக்கும். இது எல்லாமே உண்டு. அப்போ பாருங்க, உங்களுக்கு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் சனி பகவானுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமைய உள்ளது. அடுத்து ரேவதி நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்துல உள்ளவங்க பாருங்க, கண்டிப்பாக படிப்பு பேச்சு இதெல்லாமே நல்லபடியா இருக்கும். உங்களுக்கு நட்சத்திரத்தினுடைய அதிபதி புதன் பகவான், அவர் நல்ல நிலையில் இருந்தால் எந்த வகையிலையும் படிப்பு குறைவராது, பேச்சு குறைவராது. எல்லாமே அவங்க அந்த பேச்சு திறமை, அதாவது டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள், பத்திரம் சார்ந்த விஷயங்கள், ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எல்லாமே அந்த புதனுடைய காரகம் தான், கணக்கு வழக்கு எல்லாமே. அப்ப இந்த புதன் பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3ஆம் இடத்துல இருந்து எல்லா கிரகங்களோடு சேர்ந்து 7ஆம் இடம், 9ஆம் இடம், 11ஆம் இடம், லாபஸ்தானம் எல்லாம் பார்க்கறதுனால கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பாத்தீங்க அப்படின்னா டக்குன்னு ஒரு நல்லதொரு கிடைக்கும். ஒரு சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், சொத்துல ஏதாவது வில்லங்க இருக்கு அதை சரி பண்ற விஷயங்கள், சொத்து வாங்குறது, அது பாத்தீங்க அப்படின்னா நல்ல பேச்சு திறமையை ஏற்படுத்திக்கிறது, படிக்கிறது, இது எல்லாமே பாருங்க கண்டிப்பா நல்லதா நடக்கும். அப்ப இந்த மீனராசியை பொறுத்தவரை பாத்தீங்க அப்படின்னா இப்ப நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எதுவாகவே இருந்தாலும் பொது பலன் மட்டுமே. நிறைய பேருக்கு ஒரு 50% பொருந்தலாம், ஒருத்தருக்கு 60% பொருந்தலாம். உங்களுடைய விதி ஜாதகம் என்பதை நீங்க பார்க்கணும். விதி ஜாதகத்துல என்ன நிலை இருக்கு, உங்களுடைய பிறப்பு ஜாதகம் ஜனன ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எங்கெங்கே அமையுதோ அதுதான் உங்களுடைய விதி ஜாதகம். அப்ப அந்த கிரகங்களுடைய பிரதிபலிப்பு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த பிரதிபலிப்பு நம்ம உடம்புலையும் அப்படியே இருக்கும். அந்த கிரகங்களுடைய எந்தெந்த நேரத்துல என்ன வேலை செய்தோ அதனுடைய பிரதிபலிப்பு அப்படியே நடக்கும். பஞ்சபூத தன்மையை கொண்டதுதான். அந்த பஞ்சபூத தன்மையாகப்பட்டது உடம்பிலும் உண்டு. அந்த பஞ்சபூதம் என்பது தன்னுடைய உடம்புலே உண்டு. பஞ்சபூதத்துல கிரகங்களுடைய அடிப்படையில என்ன மாற்றம் நடக்குதோ அந்த மாற்றம் நம்ம உடம்புலயும் கண்டிப்பா நடக்கும். அப்படி நடக்கும்போது பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஜனன ஜாதகம் என்பது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுலயும் பாத்தீங்க அப்படின்னா நடக்கக்கூடிய தசாபுத்தி காலங்கள், இந்த கிரகங்களுடைய தசாபுத்தி ரொம்ப முக்கியம். அதையும் தாண்டி இந்த கோச்சார பலன், இந்த கிரகங்களுடைய எந்தெந்த கிரகங்கள் எங்கிருந்து நல்லதை செய்தா கெட்டதை செய்யறான்னு நம்ம பார்க்கறது கிரகங்களுடைய கோச்சார பலன். விதி மதி கதி இதைத்தான் நம்ம சொல்றோம். அப்ப இந்த விஷயத்தை பொறுத்த அளவுக்கு இந்த குரு சுக்கிரன் சூரியன் குரு புதன் எல்லாம் சேர்ந்து இந்த சுக்கிர பயிற்சியானது மிக பிரம்மாண்டமாக இருக்கு. இதை பயன்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.